ஈரான் நாட்டின் கடற்பரப்பு முழுவதையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகள் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றன. அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. அணு ஆயுத சோதனையை கைவிடவும், ஹோர்முஸ் நீரிணையில் விதித்துள்ள கட்டுப்பாடுகளை விலக்கவும் கூறி அமைதி பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்கா முன்வந்தது. இதையடுத்து ஈரானுடன் 2 வார கால போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொண்டதாக ட்ரம்ப் கடந்த 8ஆம் தேதி அறிவித்தார். இந்த போரை முழுமையாக நிறுத்த அமெரிக்கா, ஈரானிடையே பாகிஸ்தான் மத்தியஸ்தம் செய்து வந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி ஈரான் மற்றும் அமெரிக்க குழுக்களை பாகிஸ்தானுக்கு வருமாறு அந்நாட்டு பிரதமர் ஷாபாஸ் ஷெரீப் அழைப்பு விடுத்தார். இதையடுத்து சனிக்கிழமை பேச்சுவார்த்தை தாமதமாக தொடங்கியது. சுமார் 2 மணி நேரம் தொடர்ந்து நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படாமல் தோல்வியில் முடிந்தது. இதனால் மீண்டும் போர் மூலம் சூழல் உருவாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஈரான் எல்லையில் அமைந்துள்ள ஹோர்முஸ் நீரிணையை முற்றுகையிடப் போவதாக அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இந்நிலையில் ஈரானிய கடற்பரப்பு முழுவதையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டதாக அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் கடற்பகுதிக்குள் ஈரானிய கப்பல்கள் நுழைந்தால் தாக்கி அழிக்கப்படும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதிபர் டிரம்பின் இந்த எச்சரிக்கையால் மீண்டும் மத்திய கிழக்கு நாடுகளில் மீண்டும் பதட்டம் உருவாகியுள்ளது.